டாக்டர் வந்து இந்த கருக்குழாய் அடைப்பு, அப்புறம் அந்த சினை முட்டை வளராம இருக்கிறது, அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் 2, 3 அந்த பெத்தோஜன சொன்னாங்க. இன்னும் 2, 3 பெத்தோஜன் அவங்க சொல்லல. ஒண்ணு மாமியார் பெத்தோஜன், நாத்தனார் பெத்தோஜன், பக்கத்து வீடு. ஒரு சொசைட்டில வந்து பழங்கள் என்பது நோயாளிகளுக்கும், குழந்தைகளுக்குமானது. உன்ட்ட பணம் இருக்குன்றக்க நீ அத வாங்கி சாப்பிட்டா, அது அவங்களுக்கு அக்சஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்றாரு. இந்த லைஃப் ஸ்டைல் பத்தின அதனால ஏற்படக்கூடிய நோய்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அதன் இன்னொரு உப விளைவு தான் இன்ஃபெர்டிலிட்டி. அவங்கள நவீன மருத்துவம் எப்படி அணுகுது? நம்முடைய மாற்று மருத்துவம் அதை எப்படி அணுகுது டாக்டர்? இந்த இடத்துல பேசும்போது பொது வெளியிலையும் சரி, நீங்க அதிகமா வலியுறுத்தக்கூடிய கருத்துக்கள்ல ஒண்ணு, கார்பனுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள வைங்க. அதிகமான இந்த புரதச்சத்து மாவு இது சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது. ஆனா இதுக்கு எதிர்வாதம் ஒண்ணு சமூக ஊடகங்கள்ல வைக்கப்படுது. என்னன்னா, அரிசியை அதிகம் விளைவிக்கிற நாடாகவும், நம்மை காட்டிலும் 3 வேளை உணவுல அரிசியை பயன்படுத்தக்கூடிய நாடாகவும் இருக்கக்கூடிய சீனர்களோ, ஜப்பானியர்களோ நம்மள அளவுக்கு ஒபிசிட்டியோடையோ, இவ்வளோ டயபெட்டிக்கோடையோ இல்ல. ஆகவே கார்பு தான் பிரச்சனை என்று சொல்வது வந்து ஒரு சரியான வாதம் இல்லைன்னு இந்த சைனாவையும், ஜப்பானையும் உதாரணமா காட்டி முன்வைக்கிறாங்க. அந்த விவாதத்துக்குள்ளார வந்து நம்ம முழுமையா போகணும்னு அவசியம் இல்ல. இந்த இந்த ஒப்புமையை நம்ம டிஸ்மிஸும் பண்ண முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சைனாவுக்கும் போயிருக்கேன், ஜப்பானுக்கும் போயிருக்கேன். ஜப்பானியர்களோட உணவு அருந்தியிருக்கேன். யாரும் வந்து ஒரு கவளம் சோற போட்டு சாம்பார், ரசம், மோர்ன்னு சாப்பிட்றவங்க குவான்டிட்டில டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு திங் குவான்டிட்டி. அவன் சாப்பிட்ற ரைஸோடைய குவான்டிட்டி நம்ம சின்ன காய்கறி ஹோட்டல்ல காய் வாங்குறோம்ல, அந்த கப் அளவுக்கு தான் அவன் சாப்பிட்றான். இத்தனைக்கும் அவன் சாப்பிடக்கூடிய அரிசி வந்து ஒரைசா ஜாப்பனிக்கா வெரைட்டி. நம்ம சாப்பிட்றது சட்டேவா வெரைட்டி. அந்த ஜாப்பனிக்கா வெரைட்டி வந்து ரொம்ப குளூட்டனைஸ்டா இருக்கும். நீங்க அவன் சோற வந்து கையில வெரட்டி இப்படியா சாப்பிட்றான். அவன் குச்சி வச்சு சாப்பிட்றான். 2 குச்சியில நீங்க எவ்வளோ எடுத்துற முடியும்? எடுத்து அத 2 பேரும் அப்படிதான் எடுக்குறாங்க. அடுத்து 2வது கார்ப் அதிகமா எடுக்குறாங்கன்னு அவங்க சொல்ற மாரி, அவங்க சாப்பிடுற சோற விட, அவன் சாப்பிடுற மீன் துண்டு பெரிய துண்டு. அவங்க சாப்பிடக்கூடிய பிற காய்கறிகள் ப்ரோக்கோலி வச்சு சாப்பிடுறாங்க. நெறைய வேற வேற உணவுகள் சாப்பிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் குவான்டிட்டி. 2வது எந்த ஜப்பானியனும், எந்த சீனரும் ஓட்டுற அளவுக்கு இன்னைக்கு எவ்வளோ சைக்கிள் ஓட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெருநிறுவனங்களுடைய அதிகாரிகளும் ரயில்ல தான் பயணிக்கிறாங்க. அத்தனை இளமாணவர்களும் அவங்க சைக்கிள்ல தான் போறாங்க. நம்மள விட பல மடங்கு பணக்கார நாடு. ஆனா, அவங்க உடல் உழைப்பை அதிகம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ஜியோகிராபிக்கல் வேரியேஷன் இருக்கலாம். கிளைமேட்டிக் வேரியேஷன் இருக்கலாம். அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் அவங்கலாம் உடல் அமைப்புலயும் உடல் அமைப்புல வேறு இருக்கு, மரபணுல வேரி இருக்கு. அப்புறம் சீனர்களுக்கும் சர்க்கரை வியாதி பெரிய அளவுல கூடிக்கொண்டு தான் இருக்கு. புள்ளிவிவரங்கள் அடிப்படையில பார்க்கும்போது. அதனால நான் எப்படியாவது சோறு சாப்பிடுவேன், நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதேங்கிற அந்த வாதத்துக்குள்ள நம்ம போ முடியாது. நாம் வந்து அரிசியை வந்து சாப்பிடக்கூடிய அளவை குறைத்து தான் ஆகணும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அந்த அரிசி குறைவா சாப்பிடுறதும் ஒரு பழுப்பு நிறமாகவோ, இல்ல கருப்பு நிறத்தில கருப்பு கவுனியோ, இல்ல சிகப்பு நிறத்தில மாப்பிள்ளை சம்பாவோ, ப்ரவுன் பாசுமதியோ, ப்ரவுன் கலர் ரைஸோ நம்ம எடுத்துக்கொள்றது சிறப்பு. பட்டை தீட்டியது வந்து முழுக்க முழுக்க வணிகத்துக்காக நடத்தியது. ஏன் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணாங்க? கூடுதல் ஷெல்ஃப் லைஃப். அப்போ வந்து ஒரு வணிகருக்கு அது வசதி. நீங்க 6 மாசம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். தவிடோட இருந்ததுன்னா, அதில உள்ள எண்ணெய் சத்து ரான்சிடிட்டி ஆகி அது கெட்டு போயிடும். ஸோ, அதனால லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் பண்ண விஷயம் நம்ம ஷெல்ஃப் லைஃப்ப குறைச்சிருச்சு. அதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மேடம் பேசும்போது அது வந்து அப்படியே ஒரு கு. சிவராமன் 2.0 மாதிரி தான் இருந்தது. அது வந்து அதே புகார்கள் தான். இந்த வாழ்க்கை முறைய மாத்தணும், உண்பதை குறைக்கணும், உழைப்பதை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயட்டே ஒரு முதலாளிகளுக்கான டயட் மாதிரி தான் தோணுதோ? அல்லது முதலாளிகள் மட்டும் தான் ஆரோக்கியமா வாழ முடியுமோன்ற ஒரு சந்தேகம் காமன் மேனா எழுது. நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த 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 3 படிநிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல இவ்வளவு கடினமா உழைக்க வேண்டிய சூழ்நிலையில, இத வந்து நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற சிரமங்கள் பத்தி நான் கேட்கிறேன். கண்டிப்பா சிரமங்கள் உண்டு சார். நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா மேக்கர் அவங்களோட ரோல் வேற, இவங்களோட ரோல் வேற. ஆனா இந்த உணவு அப்படின்றது வந்து நம்ப கண்டிப்பா அது வந்து ஒரு கேபிட்டலிசமோ, இல்ல அந்த முதலாளித்துவம் அந்த அடிப்படையில நம்ம பார்க்கறத விட்டுட்டு, கொஞ்சம் ப்ரையாரிட்டி பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்குமே நான் அத தான் சொல்லுவேன். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த வார்த்தை அழகான ஒரு வார்த்தை. ப்ரையாரிட்டைஸ். ஹெல்த் இருந்தா தான் உடல் நலம், மனநலம் எல்லாமே. பிளஸ் என்விரான்மென்டல் ஹெல்த் இது எல்லாமே கொஞ்சம் சீரா இருந்தா தான், நம்ம அடுத்த நாள் வேலைய பார்க்க முடியும். அடுத்த நாள் ஓட முடியும். என்ன கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன அந்த லாஸ்ட் அந்த பெர்சன் ஆர் அந்த ஒரு பீப்பிள் ஆஃப் செட் ஆஃப் பீப்பிள் கம்யூனிட்டிக்கு வந்து, அவங்க வந்து ஆலிவ் ஆயில் சாப்பிடுவாங்க. சரிங்களா? ஆல்மண்ட் ஆயில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவகோடாவா இருக்கும், கிவியா இருக்கும். ப்ளூபெர்ரி ஆமா. இந்த மாதிரி. வச்சுக்கலாம். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி ஆல் டைப் ஆஃப்
ஃபாரின் இம்போர்ட்டட் பெர்ரீஸ் அண்ட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி அந்த லிஸ்ட் மாறுபடும். ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் நமக்கான விஷயங்கள் உணவு முறையிலே சொல்கிறேன் இருக்குது. அடிக்கடி சார் சொல்கிறது கொய்யா, நெல்லிக்காய், நாவல் பழம், அத்திப்பழம். இதை நம்ம கவனிக்க மறந்துட்டோம். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணி போகும்போதே நிறைய அத்திப்பழம்லாம் தானே கொட்டி இருக்கு. ஸோ அதுக்கான நேரத்தை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொடுக்கலாம் நான் சொல்ல வரேன். அதை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் பெட்டர் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அவுட்கம் வர வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. அதில் இன்னொரு செல்வா, இவங்க திவ்யா வந்து அவங்க சொல்லிக்கல. அவங்க வந்து ஒரு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் மட்டும் கிடையாது. அவங்க வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். அவங்க வேற அதுவும் வேற பர்டிகுலர்லி சோச்சாரா அந்த மாதிரியான பப்ளிக் ஹெல்த்தில் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பணியாற்றிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஸோ நீங்கள் சொல்கிற அந்த மேக்கர் மார்க்கர் மல்டிப்ளையர் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவங்க தான் ரொம்ப சப்டிலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் எனக்கு நீங்கள் கேட்ட உடனே ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டுக்குள்ளே வந்தது, அதை ஷேர் பண்ணேன். ஏன்னா ரீசெண்டாக அது நவம்பர் 18, 2025 அப்போ வந்து லான்செட் வந்து ஒரு பப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கான். ஃபினாமினல் பப்ளிகேஷன். எனக்கு வந்து கார்னல் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர் லிங்க்டின்ல வந்து போடுறாரு. போட்டுட்டு அந்த அந்த பப்ளிகேஷன் வந்த அன்னைக்கே அவர் போடுறாரு. அவர் ஃபுட் சயின்டிஸ்ட்டு. அவர் போட்டுட்டு இந்த விஷயத்த சிவராமன் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அவர் இன்ஸ்பைரிங் இதுன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஒரு கார்னர் பல்கலைக்கழகம் அவர் பேசுகிறாருன்னு பெருமைப்பட்டுட்டு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னது என்னென்னா, பல நாளாக அவர் சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி அவரை பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி லான்செட் போட்டான். ஃபர்ஸ்ட் டைம் லான்செட் வந்து 3 சீரீஸு த ப்ராப்ளம் ஆஃப் யூபிஎஃப், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு இன் குளோபல் ஹெல்த். அதுதான் அதனோட தலைப்பு. அதாவது உலகத்தினுடைய அத்தனை பெருவாரியான நசுக்கப்படும் நோய் கூட்டத்துக்கெல்லாம் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு தான் காரணம்னு சொல்லிட்டு, வழக்கமாக மிகப்பெரிய ஜேர்னல் வந்து அந்த நிறுவனங்களை சொல்ல மாட்டாங்க. இந்த தடவை ஃபஸ்ட் டைம் அவன் வந்து 5 நிறுவனங்களினுடைய பேரே எழுதிட்டான். 5ஐயும் போட்டு இவங்க மட்டும் வந்து கிட்டத்தட்ட $1.9 ட்ரில்லியன் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன பாயிண்ட் வரேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி அவன் சொல்லியிருக்காங்கல்ல, என்ன போட்டிருக்கான்னா, இது வந்து இதை சொல்லி ஏழைப்பாளைகள்லாம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரியான உணவு கொண்டு வரோம். இந்த பெரிய நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்டு, நியூட்ரிஷியஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து சாமானியனுக்கு அப்பாற்பட்டது. பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து போக முடியும் அப்படின்னு உலகத்தில் உள்ள அத்தனை அரசு நிறுவனங்களையும் அரசு எந்திரத்தையும் லாபி பண்ணுற அளவில் இவங்க போயிட்டாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் பெரிய சிக்கலில் வரும்னு லான்செட் வந்து நம்பர் 1 மெடிக்கல் ஜேர்னல். அவன் வந்து சொல்கிறான்னா அவன்லாம் சொல்ல ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது நவீன மருத்துவர்களுடைய மிகப்பெரிய கோலோச்சக்கூடிய நபர்கள் வந்து வெயிட் பண்ணி பப்ளிஷ் ஆகிருக்கிற ஆர்டிக்கல். அவன் தெளிவாக சொல்லிட்டான். இந்த தாட்டே ஏன் வருதுன்னா, அந்த அளவுக்கு அவன் லாபி பண்ணுறாங்க. அது வந்து பர்டிகுலர்லி இன் எல்லா நேஷ்னல் ப்ரோக்ராம், நேஷ்னல் நியூட்ரிஷனல் இது எல்லாத்துலேயும் வந்து மெல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில்ட்ரனை வந்து எப்படி யூபிஎஃப்குள்ளே கொண்டு போகிறாங்க, இந்த என்சிடிஸோடைய கிளச்சஸ் எவ்வளோ தூரம் வருது அப்படின்லாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல மிக வலுவாக நாங்களெல்லாம் குரல் கொடுத்து தான் ஆகணும். நிச்சயமாக மரபு மருத்துவ முறைகளோ இல்லைன்னா அந்த மரபு உணவுகளோ விலை உயர்ந்து நிற்கிறத விலையை குறைக்கிறதுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் அரசாங்கத்தை வந்து என்னெல்லாம் எஃபர்ட் கொடுக்கணும், விவசாயிகள் எப்படி அதை கொண்டு வரணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிளச்சஸை எப்படி உடைக்கிறது, இதெல்லாம் பேசணுமே ஒழிய அதெல்லாம் ஒன்லி பணக்கார இதெல்லாம் நீ சாப்பிட்னா நீ பெரிய ஒயிட் காலர். என்னோடய ஒரு வீடியோவுக்கு கூட ஒரு நபர் ஒருத்தர் வந்து பெரிய அளவில் கிரிட்டிக்கல் வீடியோ ஒன்று போட்டார். அவர் வந்து டாக்டர் வந்து காலையில் 2 முட்டை அப்புறம் எல்லாம் சாப்பிடணுன்னா மதுரையில் ஜில்லா கலெக்டராக தான் இருக்கணும் அப்படின்னு போட்டார். அது ஒரு காமெடி நோட்டாக அவர் சொல்கிறது வந்து நிறைய பேர் ஆமாம்மா அப்படியா சாப்பிட முடியுமா அப்படின்னு எல்லாரும் பதில் சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு பாட்டம் லைனில் இருக்கக்கூடிய அரசியலையோ அந்த பாட்டம் லைனில் இருக்கக்கூடிய இஷ்யூவோ தெரியல. அவர் போட்டு ஒரு 15 நாளில் பேப்பர் பப்ளிகேஷன் வருது. ஸோ டெஃபினட்டாக விலை கூடுதலாக இருக்கிறதுங்கிறது ஒரு அரசியல். அதை உடைக்கிறோம் நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து இலவசங்களும் எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு அனுமானம் வர்ற அளவுக்கு இயற்கை உணவுகளுக்கும் இயற்கை விவசாயிகளுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து உரங்கள் வருது அப்படின்னா உரத்துக்கு எவ்வளோ பில்லியன் மானியம் இருக்குது. அதனால் நம்மளை அப்படியே காசு கொடுத்தா கொடுக்குறாங்க. அப்போ அந்த மானியங்களில் கொஞ்சம் வந்து ஏன் இயற்கை விவசாயிகளுக்கு வரமாட்டேங்குது? அதிலிருந்து விலை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தங்க அன்றைக்கி முந்தானத்து மெசேஜ் போட்டிருக்காங்க. 15 கிலோ வெண்டைக்காய் இருக்குது வாங்கலை, நாங்கள் அவங்க முழுக்க
இயற்கை வயசில் பண்ணது 15 கிலோ எனக்கு கொடுத்துருங்க. நான் என் நண்பர்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன உள்ள அட்லீஸ்ட் வெண்டைக்காய் வத்தாலாவது போட்டு வச்சுக்கிறோம். அந்த வெண்டைக்காய் நம்ம எல்லாருக்கும் அப்படி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது. உற்பத்தி செய்யக்கூடியவர் விற்பனை செய்ய முடியாமல் ஒரு இடத்துல இருக்கார். இதை கனெக்ட் பண்ணதுக்கு நடுவில் தான் அந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய சிக்கலற்ற விஷயங்கள் இருக்கு. மிக அற்புதமாக சொல்கிறீங்க. எனக்கு இந்த இடத்துல காந்தியுடைய ஒரு கட்டுரையில் குறிப்பிடுறாரு, பணக்காரர்கள் இந்த உயர்ந்த கனி வர்க்கங்கள் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஒரு சொசைட்டியில் வந்து பழங்கள் என்பது நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்குமானது. உன்ட்ட பணம் இருக்குன்றக்க நீ அதை வாங்கி சாப்பிட்டா அது அவங்களுக்கு அக்சஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அதாவது அதனுடைய விலையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்களே தவிர இந்த மாதிரி வாதங்கள் என்பது திசை திருப்பக்கூடியது தான். நேச்சர் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷன்லையும் சார், இப்போ இந்த வல்னரபிள் கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பீப்புளுக்கு வந்து ஃபார் பெட்டர் வந்து பிசிஓஎஸோ பிசிஓடியோ உடல் பருமனோ கம்மியாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நேச்சர் இன் பப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஸோ நேற்று நான் அந்த பேப்பர் வாசித்தேன். ஃபார் டெவலப்டு அர்பன் சொசைட்டியில் இருக்கிறத விட தே ஃபார் கம்பேரபிள் பெட்டர் அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜோட போட்டிருக்காங்க. இல்லை வெறும் கண்ணாலே நம்ம அதை உணர முடியும். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூகங்கள் வாழக்கூடிய இடங்கள் எங்கே போனாலுமே அங்கே தொந்தியும் தொப்பையுமே நம்ம ஒரு மனிதரை கூட பார்த்ததில்லை. அது நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து வெறும் கண்ணாலேயே ஒரு உணரக்கூடிய ஒரு உண்மை தான் ஒன்று. இப்போ ரெண்டாவது இந்த லைஃப் ஸ்டைல் பற்றின அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதன் இன்னொரு உப விளைவு தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வலுவாக சொல்கிறாங்கல்ல. அதில் தீர்வு காணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள நவீன மருத்துவம் எப்படி அணுகுது, நம்முடைய மாற்று மருத்துவம் அதை எப்படி அணுகுது டாக்டர்? சரி, இப்போது நம்ம அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற வேர்ட் காயின் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னோட மென்டர் வந்து டாக்டர் சங்கர். ஸோ அவங்க எங்கள் கூட சாரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கலீக்ஸ். உங்களுக்கு தெரியும், காலமாக அவரோட பயணம் பண்ணுறவர். ஆமாம், மெடிசனில் நல்ல தீவிரமாக ப்ராக்டிஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர். ஸோ அவங்களுக்கு கீழே நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வேர்டு அந்த இன்ஃபர்டிலிட்டியே அவர் சொல்கிறதுக்கு யோசிப்பார். அந்த மாதிரி பேஷண்ட் அப்படின்ற வேர்டையும் சொல்ல மாட்டார். நோயர் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையை டாக்டர் வச்சிருக்காரு. சரி, அவர் என்ன சொல்லுவார்? சங்கர் சார் சொல்கிறது வந்து அதாவது டிலேடு கன்செப்ஷன் சொல்லுவார். மாடர்ன் டேர்மில் டிலேடு கன்செப்ஷன், தாமதம் ஆகுது குழந்தை பேருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் அவர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அவர் கூட இருக்கும் போதெல்லாம் நான் இன்ஃபர்டிலிட்டி, ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி தான் என்னோட கேஸ் ஷீட்டில் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, டிலேடுன்னு போட்டுருவீங்க. டிலேட் கன்செப்ஷன். ஏன்னா அது ஒரு ஜஸ்டிஃபைடு. அது ஆக்சுவலாக ஒரு இன்க்ளூசிவ்னஸான வார்த்தையும் கூட, இன்க்ளூசிவ் கூட ஜஸ்டிஃபைட். பேஷண்ட் பார்த்தாங்கன்னா இன்ஃபர்டிலிட்டினா அது ஒரு அவங்க மன ரீதியாகவே அது அஃபெக்ட் ஆகும். ஸோ பட் டிலேட் கன்செப்ஷன் தானே, பீரியட்ஸ் லேட்டாக வருது, ஸோ அதனால் நமக்கு டிலேடாக இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே போவாங்க. ஸோ இப்போ இந்த தாமதமான இந்த குழந்தை தாமதம் ஏற்படுறது, குழந்தையின்மை ஏற்படுறதுக்கு அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது இன்டர்னல் விஷயங்களும் இருக்குது, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டும் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்டர்னலாக நம்ம பார்க்கும்போது சில குறிப்பிட்ட மெட்டபாலிக் டிசீசஸ்னால அவங்களுக்கு அசோசியேட்டடாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பேசின அந்த பிசிஓஎஸ், பிசிஓடி, அதுக்கப்புறம் அந்த கருப்பையிலே இருக்கக்கூடிய சில தசைநார் கட்டிகள், ஃபைப்ராய்ன்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது எண்டோமெட்ரியாசிஸ்னால் உங்களுக்கு கருப்பை உள்ள ஒரு லைனிங் இருக்கும், அதை தாண்டி அங்கங்கே சின்ன சின்ன சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அது சாக்லேட் நிறத்தில் இருக்கும், அது சாக்லேட் சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எண்டோமெட்ரியாசிஸ். அது மாதமும் ஷெடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எண்டோமெட்ரியாசிஸ். இப்படி சில குறிப்பிட்ட காரணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியாசிஸ், ஃபைப்ராய்ட் யூட்ரஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் சில காரணங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏஎம்ஹெச்னு ஒரு வேல்யூ இருக்குது சார். ஸோ அது என்ன, ஆன்டி முலேரியன் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இந்த ஏஎம்ஹெச் ஹார்மோன் ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டு, அது நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமாகவே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 35 இயர்ஸ் இப்போது எந்த மாதிரி பெண்கள்லாம் நம்மள உள்ள வரணும் அப்படின்னு, மேரேஜ் ஆகிட்ட உடனே அவங்க வந்து ஒரு டாக்டரை வந்து உடனே நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 30 இயர்ஸ் கீழே இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு, சரிங்களா, 1 இயருக்கு அவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி நேச்சுரலாக ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுலேயே அவங்களுக்கு 80% சான்சஸ் இருக்குது ஃபார் கன்செப்ஷனுக்கு. இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா 90% சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே பெண்கள் இருக்காங்க, அப்போது அவங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் அவங்களும் ட்ரை பண்ணணும். ஸோ ஏஜ் ஆகிடுச்சு அந்த பயப்படக்கூடாது. ஸோ 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு, நேச்சுரலாக ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, குழந்தை தானா தங்கலை அப்படின்னா டாக்டர்ஸை அப்ரோச் பண்ணலாம். அதாவது டிலேட் கன்செப்ஷன் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வரும், இல்லைனா வந்தால் நிற்கவே நிற்காது,
இல்லை ஸ்பாட்டிங் இருக்கும். இப்படி சில காரணங்கள வருவாங்க. ஏற்கனவே நிறைய ஃபைல்ஸோட தான் கொண்டு வருவாங்க சார். ஸோ அதில் சில பேருக்கு வந்து நான் சொன்ன அந்த சில விஷயங்கள் ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வெறுமனே இப்போ நாடி பார்ப்போம். ஸோ பேசிக் திங் வந்து நாடி சார் சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் நாடி பார்க்குறது. நாடியில் வந்து எங்களுக்கு பேசிக் வாத பித்தம். ஸோ வாதம் தான் படைக்கிறதுன்னு சொல்லுவோம். வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பல்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை வச்சு ஓகே இவங்க இந்த ஓவுலேஷன் பீரியடில் இருக்காங்களா இல்லை ரப்ச்சர் ஆக போதா அப்படின்றத நம்ம மாடர்ன் அப்ரோச் படி நம்ம கோரிலேட் பண்ணணும். சில பேருக்கு அந்த பித்த நாடி ரொம்ப சட்டிலாக இருக்கும். இல்லை சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ இதை நம்ம வெறுமே வச்சு சொல்ல முடியாது. ஸோ யூ ஹாவ் டு லிங்க் நம்ம அந்த மாடர்ன் அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம சில பேருக்கு சில இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம தர மாதிரி இருக்கும். சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் திங் சைக்கிள் ரெகுலராக இருக்கணும். முதல் விஷயம் அதுதான். அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து அவங்க ஏஜை நம்ம பார்க்கணும். ஸோ ஏஜுக்கு தகுந்த கருமுட்டை இருக்கணும். நான் சொன்ன அந்த ஏஎம்ஹெச் அப்படின்றது கருமுட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட். அது பெண்கள் வந்து யூஸ்வலாக அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அது ஃபார்ம் ஆகிடும். ஸோ 2 மில்லியன் கிட்ட அது இருக்கும். ஸோ அது பியூபர்ட்டி, அதாவது அவங்க அந்த பருவம் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம் பாதியே குறைஞ்சிரும். ஸோ 300,000 to 500,000 கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது ஏஜ் ஆஃப் 30க்கு அப்புறம் அது டிக்ளைன் ஆகி 35க்கு மேலே அது ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சிடும். 20,000 நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைக்கிள் வர வர அந்த கருமுட்டை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஏஎம்ஹெச் பார்க்குறோம். பட் இதுக்காக நம்ம ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். இது ஒரு 2 to 3 அந்த மாதிரி அதோட அளவு இருக்குது. இந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிதால சரி ஓகே இந்த ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குன்னா அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நெய்ச்சட்டி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது சார். அது ஸ்பெசிஃபிக்காக எங்கே கிடைக்குன்னா மணிமுத்தாறு. ஆமாம், அங்கேருந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மண்ணில் விளையிறது அந்த தண்ணி, அந்த நீரோட்டம், அந்த பவர் அந்த நெய்ச்சட்டி கீரைக்கு இருக்குது அப்படின்றத நிறைய பேப்பர்ஸ் அது ரிலேட்டடாக இருக்குது. வெரோனியா ஸ்பீசிஸ் தானே? ஆமாங்க சார். வெரோனியான்னு ஒரு பொட்டானிக்கல் நேம். நெய்ச்சட்டி கீரையில் வந்து எப்படி அந்த ஓவுலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னெலாம் ஸ்டடி பண்ணிட்டாங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தீபா படிக்கும் போது கூட இருந்தது தெரியல. நெய்ச்சட்டி கீரை கருமுட்டையை வளர்க்குறது உதவும் அப்படின்னு படித்தோம். சரி. அதுக்கப்புறம் எங்கேயோ ஆப்பிரிக்காவிலோ யூரோப்லேயும் வந்த பேப்பர் தான் வெரோனியா ஸ்பீசிஸ் வந்து ஃபெர்டிலிட்டிக்கு நல்லது அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்டகிரேஷன் தான் ரெண்டையும் நீங்கள் சொல்லுங்க டாக்டர். ஓகே சார். அது வெரோனியா ஞாபகத்து. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அது நாங்கள் வந்து அந்த நெய்ச்சீட்டை கீரையை அந்த நல்ல கருமுட்டை வளர்ச்சிக்கும் அந்த கருமுட்டையை வந்து குவாலிட்டியாக இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிஸ்கிரைப் மெடிசனாக நாங்கள் கொடுப்போம். ப்ளஸ் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லும்போது அந்த மாடர்ன் சயின்ஸ்லேயே வந்து கொஞ்சம் திக்குமுக்காடுறாங்க. அந்த கண்டிஷனோட வந்து கன்சீவ் ஆகிறதோட ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப போராக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக நொச்சி குடிநீர், எப்படி நம்ம நெய்ச்சட்டி கீரையோ அந்த மாதிரி நொச்சி குடிநீர் ஒரு கஷாயம் இருக்குது. நம்ம நொச்சி, மிளகு, பூண்டு இது சேர்ந்து தான் அந்த கஷாயம். இது ரிலேட்டடான நிறையா பேப்பர்ஸும் இருக்குது. அந்த எண்டோமெட்ரியோசிஸை வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரிவென்ட் பண்ணுற ஸ்டேஜில் அந்த பேப்பரும் அதுக்கு ரிலேட்டடாக நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாடர்ன் அப்ரோச்சஸையும் பார்த்துட்டு சித்தாப்படி நம்ம நாடியும் பார்த்து அவங்களுக்கு தேவையான அட்வைசஸ் நாங்கள் கொடுக்கறது மூலயமா பெட்டராகும். முக்கியமாக 3 விஷயம்: பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கணும், கருமுட்டையோட இது பார்க்கணும், அடுத்து கருக்குழாயில் அடைப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த கருக்குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையான்றதுலாம் நாடி வச்சுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஃபிலிம் கொண்டு வர சொல்லணும். HSTன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது டைவிட்டு கர்ப்பப்பை வாய் மூலிமா அது டைவிட்டு பார்ப்பாங்க. அது எக்ஸ்ரே பார்க்கணும். ஸோ 2 டைப் அந்த டியூப் அந்த யுட்ரஸ் மூலிமா அந்த டை பாஸ் ஆகி அந்த டியூப்பில் எந்த அடைப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஸ்பில் இருந்ததுன்னா அடைப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நாடி வச்சுலாம் சொல்ல முடியாது. ஸோ இது பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் சார். ஸோ ட்ரெடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, வாய் வழியாக வந்ததை விட வித் போத் சயின்டிஃபிக் அப்ரோச்சோட நம்ம பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓவுலேஷன் நடக்கிறது ஒரு சயின்ஸ், அது ரப்ச்சர் ஆகுது ஒரு சயின்ஸ், அதுக்கடுத்து அது பீரியட் வருது, எண்டோமெட்ரியல் ஷெட்டிங் சொல்லுவோம் அதை நாங்கள், அது ஒரு சயின்ஸு. ப்ளஸ் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து ஃபர்டிலைசேஷன் கருக்குழாய் நல்லா இருந்தால் தான் அது ஃபர்டிலைசேஷனே நடக்கும். அங்கே ஒரு அடைப்பு இருக்குன்னா அந்த அடைப்பை கிளியர் பண்ணுறதுக்கு சித்தா மெடிசன்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அந்த அப்ரோச் அங்கே எதை யூஸ் பண்ணுறோன்னா இன்வெஸ்டிகேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்றத பார்த்து. ஆமாம். ஸோ அதை அப்ரோச் நாங்கள் யூஸ் பண்ணி அந்த கருக்குழாய் அடைப்பு இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் பேசுகிறோம். ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. ஸோ ஏன்னா அந்த அடைப்பு கிளியர் ஆகணும். ஸோ வந்த உடனே நம்ம அந்த அடைப்புலாம் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரியான என்னென்ன விஷயங்கள் ரூட் காசஸாக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தென் வி வில் எக்ஸ்பிளைன். நம்ம உணவு முறையிலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது ஸ்ட்ராங்காக நம்ம உணவு முறையை சொல்லணும். ஸோ மகளிர் உணவுனே இருக்குது. நம்ம கஞ்சி வந்து நம்ம வந்து அதை நம்ம ஒரு சீப்பாக பார்க்குறோம் சம்டைம்ஸ். ஆனால் கஞ்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பீரியட் அந்த ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் பீரியடில் ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து உளுந்து கஞ்சின்னு ஒன்று சாப்பிட சொல்லுவோம். ஆமாம், உளுந்து தான் அதே உளுந்த களிலாம் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது சார்.
ஸோ நம்ம ஒரு 15 நாளைக்கு அந்த ஃபேஸ்க்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து பெண்களுக்கு இயல்பா தேவை. அதுக்கு அடுத்த 15 நாள் அந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் நடக்கணும்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அந்த இடத்துல ரோல் வரணும். ஸோ அது வந்து நேச்சுரலா வெந்தயம்ல இருக்கு. இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன் அபண்டன்ட்டா இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு வந்து உளுந்துல இருக்கு. ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து வெந்தயம்ல இருக்கு அப்படின்றதும் பேப்பர்ஸும் நெறைய இருக்கு. குடுத்து பார்க்கும்போதும் அந்த மாரி விஷயங்கள் நல்லாவே நடந்துட்டு வருது. ஸோ எல்லா பெண்களுக்குமே சொல்லலாம். அடாலசென்ட் கேர்ல்ஸ்ல இருந்து பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி மெனோபாஸ் வரைக்குமே அவங்கவங்க ஃபேஸ் பொறுத்து இருக்கு. சில பேருக்கு 30 டேஸ் சைக்கிளா இருக்கும். சில பேருக்கு 40 டேஸ் சைக்கிளா இருக்கும். அத நம்ம பிரிச்சு அவங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொன்னா, அந்த கஞ்சியோட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உணவுல கஞ்சி. ஸோ பேசிக் அந்த உளுந்து கஞ்சி எடுங்க, வெந்தய கஞ்சி எடுங்க, ஃபுட். ஸோ அதுக்கப்புறம் நெறைய வெஜிடபிள்ஸ். அகைன் ஃபுட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது. தென் எக்ஸர்சைஸ் நான் முன்னவே சொல்லியிருந்தேன். வாக்கிங் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸர்சைஸ் த்ரூ அவுட் கன்செப்ஷன். ஸோ அதையும் நம்ம அட்வைஸ் பண்ணணும். அத விட வந்து சார் என்ன சொல்வாருன்னா, டாக்டர் சங்கர் சார், இது எல்லாமே இருந்தா கூட மனம் வந்து ப்ளசன்ட்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் வந்து இந்த கருக்குழாய் அடைப்பு, அப்புறம் அந்த சினை முட்டை வளராம இருக்கிறது, அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம் 2, 3 அந்த பெத்தோஜன சொன்னாங்க. இன்னும் 2, 3 பெத்தோஜன் அவங்க சொல்லல. ஒண்ணு மாமியார் பெத்தோஜன், நாத்தனார் பெத்தோஜன், பக்கத்து வீட்டு பெண்களோட அப்பொலிட்டிக்கலா நீங்க பேசுறீங்க டாக்டர். உண்மையிலே சார். இல்ல, அது இருக்கு. பல பெண்களுக்கு கருத்தரிக்கையில வரக்கூடிய சிக்கல்ல, இந்த மாமியார், நாத்தனார், பக்கத்து வீட்டு பெண்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் இப்ப கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா. மிகப்பெரிய வலிய குடுக்கும். என்னன்னா, எனக்கு இப்ப நான் 30 வருஷத்துல பிராக்டிஸ பார்க்கும்போது, எல்லா சுமையும் பெண்கள் மேல் சுமத்தக்கூடிய ஒரு நோய் இதுல. ஒரு ஒரு கேஸ்லலாம் 3 1/2 வருஷமா ஒரு பெண்ண வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்றாங்க. அ அந்த பையனுக்கு டெஸ்ட்டே பண்ணல. அந்த பெண்ணுக்கு மறுபடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு அவனுக்கு ஃபெர்டிலிட்டி இல்ல. அவனுக்கு வந்து தாம்பத்திய உறவு மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு. அத யாரும் பார்க்கல. ஒருத்தரும் பார்க்கல. அவர்கள் பேசவே இல்ல. அந்த பெண் பேசவே இல்ல. பல சிக்கல்களுக்கு அப்புறம் மருந்துக்கு அப்புறம் அது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆணாதிக்க சமூகமா தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம். அது நமக்கு தெரியாத விஷயம் இல்ல எல்லாத்துலயும். அப்புறம் இதில வந்து கல்யாணம் ஆகி 3வது மாசத்துலேருந்து, "எப்பப்பா குளிச்சா? எப்போ வந்து உனக்கு என்னாச்சு? வந்துருச்சா?" இப்படின்னு கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா? இது வந்து அந்த பெண்ணுக்கு எவ்வளவு வலி தரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அதுவும் 2 வருஷம், 3 வருஷம் அவங்க அவங்க வேற ஏதோ தாமதப்படுத்தியிருப்பாங்க. ஒரு 3 ஆண்டுகள் நம்ம நம்ம நிலை பெற்று அப்புறம் குழந்தை பெத்துக்கலாம்னு இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கலாம். பார்க்குற இடத்துல, போற இடத்துலலாம் அப்புறம் வேற ஏதாவது விசேஷம் உண்டா? மாப்பிள உனக்கு என்ன? இப்ப அது இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆக்கி உங்க வீட்ல மொத்தம் எத்தன பேருன்னு கேட்கறாங்க. அவருக்கு புள்ள இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து ஒரு கேடுகெட்ட ஒரு விஷயம். நம்ம மத்த விஷயங்கள்லாம் மாறிட்டு வரோம்னு பெருமையா பேசிட்டா கூட, அந்த பெண்ணுக்கு மீண்டும், மீண்டும் வலி சுமத்தக்கூடிய ஒரு விஷயத்துல, இதில என்ன நடக்கும்னா, ரொம்ப வெளிப்படையா ஒரு பொயட்டிக் ரொமான்ஸே இருக்காது. ஒரு பொயட்டிக் செக்சுவல் லைஃப் இருக்காது. ஆ. ஒரு இன்டர்கோர்ஸ்ல வந்து கணவனுக்கும், மனைவிக்கும் இடையில அந்த தாம்பத்தியத்தில முழுமையான மனம் தான் மகிழ்ந்து இருக்கணும் அந்த இடத்துல. இப்ப குழந்தை உருவாயிருமா? இப்ப கரெக்ட்டா நம்ம உள்ள அனுப்புன விந்து வந்து முட்டையாயிருமா? இந்த பேச்சு இருக்கு. லவ் மேக்கிங்ன்றது வேற ஒரு ஒரு ரிசல்ட் ஓரியன்டட் லேபரா மாறுது. ஒரு என்ஜினியரிங் டிவைஸ் மாரி நெனச்சுட்டு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயிருமா? அந்த உடலுறவு முடிந்த கணங்கள பத்தி எத்தனையோ கவிதைகள் படிக்கிறோம். எவ்வளவோ இலக்கியங்கள் படிச்சிருக்கோம். ஆனா உடலுறவு முடிந்த கணங்கள்ல அந்த பெண்ணும், அந்த கணவனும் பேசுற பேச்சு "எப்படியாவது இந்த தடவ நின்றணும்பா" அப்படின்னு பேசுறது கண்ணீரோடு பேசுகிறார். நான் இத நம்ம நோயாளிட்டயே கேட்டுருக்கேன். அந்த செக்ஸ் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சோனே அழுறோம் சார் நாங்க. இந்த தடவ எங்களுக்கு சொல்லும்போதே எனக்கு வேதனையா இருக்கு. இந்த தடவ எப்படியா நின்றணும், போய் கேட்க முடியாது அப்படிங்கிற மாரி. அப்புறம் வந்து ஓவலேஷன் கிட்ட வச்சுக்கிட்டு 13ஆம் நாள் எனக்கு முட்டை வந்துரும். 14 நாள் முட்டை வந்துரும். 13ஆம் நாள் எனக்கு ஃப்ரெக்சர் ராப்சர் இனி இவர் அந்த நேரம் பார்த்து கணவர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆன் சைட்ல ஒர்க்ல இருப்பார். எங்கேயா இருப்பார். "நீ உடனே கிளம்பி வா. இன்னைக்கு எப்படியாவது வந்து கன்சம்ப்ஷன் ஆகிரணும்." இது வந்து ஒரு பயங்கர அதில சயின்ஸ் ஓகே தான். அந்த சோஷியல் பிரஷர்ன்றது அது வேற ஒண்ணா மாறுது. கடுமையான பிரச்சனை. எங்கள பொறுத்தவரைக்கும் நானும் சங்கரும் அடிக்கடி பேசுவோம். அதாவது இட் ஷுட் ஹேப்பன். ஒரு மலர் மலர்ற மாரி. ஒரு சந்தோஷமான கணத்தில அது நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அத வந்து நம் சமூகம் மாற்றியே ஆக்க வேண்டிய விஷயம். குழந்தை பிறப்புக்கு இவ்வளோ ஒரு ப்ரெஷர குடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் வில் ஹேப்பன் ஃபார் 85, 90% ஆஃப் பீப்பிள் நேச்சுரலா நடக்கும். ஒரு சிரமம் கண்டுபிடிப்பா டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு, அது இருக்கு. அதுக்கு உரிய சிகிச்சை அது நவீன மருத்துவமோ, சித்த மருத்துவமோ, ஏதாவது ஒரு மருத்துவத்த வச்சு அழகா கடந்து போகக்கூடிய தன்மை வேணும். அதுவும் சேர்ந்தா தான் இந்த டிலேட் கன்செப்ஷன சரி பண்ண முடியும். இத பத்தி பேசும்போது எனக்கு ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போங்கிற நாவல் ஞாபகத்துக்கு வருது. இது ஒரு பக்கம் இந்த எப்ப பெத்துக்க போறீங்க, எப்ப பெத்துக்க போறீங்கன்ற டார்ச்சரு.
இந்த பாரிசுக்கு போன்ற நாவல்ல வந்து ஒரு மூத்த தம்பதி வந்து அந்த அம்மா வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. அவர்னா குடும்ப அவமானம்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் தோட்டத்தில போட்டுருவாங்க. ஊர்ல எல்லாருமே பேசுறாங்க. இந்த வயசுல இந்த கிழவனுக்கு கிழவிக்கு இது தேவையா? அப்படின்னு. இந்த அப்பாவால விரட்டி அடிக்கப்பட்ட ஒருத்தர் இருப்பான். கலப்பு திருமணம் பண்ணதுனால விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு பாவம். அங்கே அவனுக்கு தகவல் வரும். இந்த மாதிரி உங்க அப்பாவும், அம்மாவும் தோட்டத்த கொண்டு போய் போட்டாங்க. காரணம் உங்க அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க. நாம அங்கிருந்து கிளம்பி வந்து, இந்த வயசுலயும் எங்க அம்மாவால கர்ப்பமாக முடியுங்கிறதும், எங்க அப்பாவால கர்ப்பமாக்க முடியுங்கிறது எனக்கு பெருமை தான்டா! அப்படின்னு சொல்லி கூட்டு போற ஒரு சிறுகதை எழுதினார். அதுதான் பின்னாடி அந்த ஷார்ட் ஸ்டோரிய பின்னாடி டெவலப் பண்ணி பாரிஸுக்கு போன்னு நாவலா எழுதினாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இது 2மே 2 சோசியல் ஸ்டிக்மா தான் அது. அப்புறம் டாக்டர் பேசும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா டாக்டர், சிவராமன் சார் பேசுறத 15 ஆண்டுகளாக நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அவருடைய எழுத்துக்களையும் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஆரோக்கியாவுக்கு வாங்க, என்கிட்ட வைத்தியம் பாருங்க, இந்த நோய்க்கு தீர்வு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. இப்ப நீங்க பேசும்போது எனக்கு எப்படி இருக்குன்னாக்கா, அது குட்டி 16 அடி அப்படிங்கிற மாதிரி, நீங்களும் வந்து உங்க பேச்சுல எங்ககிட்ட வராதீங்க. 35 வயசு வரைக்கும் பொறுமையா இருங்க. அப்படியே வந்தாலும் உணவுலயே அத சரி பண்ண முடியும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை குடுக்குறீங்கல்ல. நான் வந்து ஒரு நாள் ஷாக்கோட டாக்டருக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. நான் ஒரு ஹைவேல டிராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். அங்க வந்து ஒரு குழந்தை பேறு மருத்துவமனையுடைய ஹோர்டிங் இருந்தது. அங்க வந்து அந்த சிகிச்சைக்கு இஎம்ஐ வசதி செய்து தரப்படும்னு போட்டிருந்தான். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, "டாக்டர் ஒருவேள அந்த சிகிச்சைய எடுத்து குழந்தைய பெத்துட்டு, இஎம்ஐ கட்டலன்னா பிள்ளைய தூக்கிட்டு போயிருவானா?" அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு காரோ, வீடோ வாங்குனா சீஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி. ஒரு பக்கம் வந்து ஒரு பகாசுர நெட்வொர்க்கா அது மாறுது. அத ஒட்டி தமிழ்நாட்டுல நெறைய குற்றங்கள் நடந்ததாகவும் பேசப்படுது. அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயங்கள் வருது. மறுபக்கம் நீங்க வந்து கவலைப்படாம இருங்க முதல்ல. வரும்போது அது தருவாங்க. இயற்கை குடுக்கும்போது உங்களுக்கு குடுக்கும். 35 வயசு வரைக்கும் அதுக்கு பொறுமையா இருங்கன்னு சொல்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில டாக்டர் திவ்யாவுடைய அவங்க பொது வெளியில அதிகமா பேசுறவங்க இல்ல. இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் தான் திவ்யாவுடைய அறிமுகத்த தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் பெருசா கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கு. அண்ட் அவங்க ஒரு பல்வேறுபட்ட தளத்தில நீங்க வேலை பார்த்துருக்கீங்கன்றதும், எந்த அளவுக்கு நவீனத்துவத்தை நீங்க உள்வாங்கி இருக்கீங்கன்றதும் ரொம்ப சிறப்பா இருக்கு டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இன்னைக்கு உரையாடினதுல. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டா வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி .com அப்படின்னு போட்டு அது மூலமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.